தோல் நோயின்றது நமக்கு முதல்ல நம்மளோட ரத்தம் கெட்டு போகும். கரெக்டுமா. அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. தோல் நோய் குணப்படுத்துறது ரொம்ப காலம் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் உடனே குணமாகும். ரத்தம் எப்போ சுத்தமாகுதோ அப்போ தான் நமக்கு முழுமையாக குணமாகும். அதனால் ரத்தம் கெடாத மாதிரி உணவுகளை நம்ம உணவில் பயன்படுத்தணும். அது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்துறது இல்லை. அதை பயன்படுத்தினாங்கன்னா சரியாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் இப்போ நோய் வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு எப்போ தெரியுதோ, வெரி ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அப்போ குப்பைமேனி இருக்குது பாருங்க, அது மஞ்சள், மாட்டு கோமியம், இது மூணையும் அரைச்சி வெளியில் பூசிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளித்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் பாதி நோய் குணமாயிரும். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும் உள்ள மருந்து எடுத்தால் போதும். வெளியில் உள்ள பிரச்சனைகளை இதை தொடர்ந்து பயன்படுத்தினாலே கூட சரியாயிரும். அப்புறம் பொன்னாவரைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது கூட அவங்க மாதத்தில் ஒரு நாள் இது உப்பு மஞ்சள் சேர்த்து அரைச்சி பூசினாங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போய் கலரானவங்கெல்லாம் கூட இருக்காங்க. அந்த மூலிகைக்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக.